நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு லீனியர் சர்ச் அல்காரிதம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான அல்காரிதம். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சீக்வன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். சீக்வன்ஷியல் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, ஒரு லைன் வைஸாக போகிறது. இப்போ இந்த இங்கே ஒரு டேட்டா வந்து எழுதியிருக்கேன் அப்படின்னா இதை வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நம்ம போகிறது, ஒன் பை ஒன்னாக போகிறது, லைனாக போகிறதுக்கு பேர் தான் சீக்வன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இது என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சர்ச்சிங் அல்காரிதம். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படிங்கிறது வந்து டேரெக்டாக நம்ம கொடுத்துருக்க டேட்டாவை வந்து இங்கேருந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், சர்ச் பண்ணி பார்க்க போகிறோம், ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். மற்ற அல்காரிதம் மாதிரி வந்து ரெண்டே ஸ்ப்ளிட் பண்ணி மெர்ஜ் பண்ணி அந்த மாதிரி பார்க்கணும் அவசியம் கிடையாது. அதே போல் இதில் வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சர்ச்சிங் மெத்தடு உள்ள வராது. டேரெக்டாக என்ன இங்கே டேட்டாஸ் கொடுத்துருக்கோமோ, என்ன கீயை நம்ம சர்ச் பண்ண போகிறோமோ அந்த கீ வந்து ஒன் பை ஒன்னாக செக் பண்ண போகிறோம் இருக்கான்னு சொல்லிட்டு, அதான் லீனியர் சர்ச் அப்படின்றது. ஃபஸ்ட்டு இதில் வந்து சர்ச் பண்ணுற கீ வந்து நான் 33 வந்து நான் சர்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து கீ வந்து என்னென்னு வச்சுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 33 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க போகிறேன். இந்த 33 வந்து இந்த சர்ச்சிங் இந்த அரேயில் இருக்கான்ற மாதிரி நம்ம செக் பண்ணணும். அப்போ அரே வந்து நமக்கு ஸ்டார்ட்டில் எப்படி நமக்கு ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அரேயோட இண்டெக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 0 இருக்கும். அரே இண்டெக்ஸ் ஸ்டார்டிங்கில் எப்போவுமே எப்படி ஸ்டார்ட் ஆகும், 0ன்னு ஸ்டார்ட் ஆகும் அரே இண்டெக்ஸ். அப்போ இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த சார்ட்டில் வந்துட்டு இது அரேயில் தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா டேட்டாஸை உள்ளே கொடுத்துருக்கோம். 10, 14, 19, 26 அப் டு 44 வரையும் கொடுத்துருக்கோம். ஒன்று என்னது எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த எலமெண்ட் எல்லாமே நம்ம அரேயில் கொடுத்துருக்கோம். அப்போ அரே இண்டெக்ஸ் வந்து 0வில் ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ வந்து இந்த 10க்கான இண்டெக்ஸ் என்ன, 0. அரே வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம ஃபுல்லாமே இதுக்கு நம்ம அரே இண்டெக்ஸ் செட் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போ 0 to 9 வரை நம்ம வந்து அரே இண்டெக்ஸில் வந்து எலமெண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த எலமெண்ட்டில் வந்து 33 அப்படின்ற இந்த எலமெண்ட் எங்கே இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணணும். என்ன சர்ச் இது, லீனியர் சர்ச். லீனியர் சர்ச்ன்றப்ப ஒன் பை ஒன்று டேரெக்டாக நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம், சர்ச் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பொசிஷன், அதாவது இண்டெக்ஸ் 0வில் நமக்கு என்ன இருக்குது, 10 இருக்குது. 10 வந்து 33யா அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது. 2 ஈக்குவலாக இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அப்போ இதை வந்து நாட் ஈக்குவல் டு. அப்போ இங்கே சர்ச் பண்ணும்போது நமக்கு இங்கே 33 அப்படின்றது கிடைக்கல. செகண்ட் இண்டெக்ஸு 1ல் பார்க்குறோம் 33 அப்படின்ற நம்ம சர்ச் பண்ணுற கீ இருக்கான்னு பார்க்குறோம், கிடையாது. 14 தான் இருக்குது. அப்போ இதுவும் நாட் ஈக்குவல். செகண்ட் இண்டெக்ஸ் பார்க்குறோம் 19, இது வந்து 33ன்னு செக் பண்ணுறோம், இதுவும் கிடையாது. ஸோ நாட் ஈக்குவல். தென் 3யை பார்க்குறோம், அதாவது 3 இண்டெக்ஸை பார்க்குறோம், இதுவும் கிடையாது. நாட் ஈக்குவல் பார்க்குறோம், இதுவும் கிடையாது. அப் டு 5 வரை பார்த்துடுறோம். திரும்ப 6th இண்டெக்ஸ் வரும்போது பார்க்கும்போது இங்கே 33ன்னு செக் பண்ணுறோம், ஆமாம் 33 தான். அப்படிங்கிற 6th பொசிஷனில் நமக்கு என்ன கிடச்சிருச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்ம என்ன கீ ஃபைண்ட் பண்ண போகிறோமோ அதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ பொசிஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 6th பொசிஷனில் கிடச்சிருக்கு. அப்போ 6th பொசிஷன் நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 33 அப்படிங்கிற இந்த எலமெண்ட் வந்து நமக்கு இருக்குது. புரியுதா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து லீனியர் சர்ச்ன்றதை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நமக்கு என்ன அப்படின்ற கான்செப்ட் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஓவர்வியூ புரிஞ்சிருச்சு. எப்படி வந்து டேட்டாவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கான அல்காரிதம் வந்து நம்ம பார்த்துருவோம். இப்போ இந்த மெத்தடாலஜி உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அல்காரிதத்தை நான் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லீனியர் சர்ச் வந்து நம்ம எதுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலர் டேட்டாவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் இந்த லீனியர் சர்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டு, ஆர்டர் லிஸ்ட்டு ரெண்டுக்குமே வந்து இந்த லீனியர் சர்ச்சை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அல்காரிதத்தை வந்து பார்க்கலாம். இப்போ நான் அல்காரிதம் தான் எழுத போகிறேன். நான் ஃபுல்லாக அல்காரிதம் எழுதலை, ஏன்னா உங்களுக்கு வந்து அல்காரிதத்தை வந்து நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணக்கூடாது, ஈஸியாக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு நான் சொல்லும்போதே உங்களுக்கு வந்து மைண்டில் பதிஞ்சிரும். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், ப்ரொசீஜர் ஃபஸ்ட் நம்ம எழுதுகிறோம். நமக்கு டைட்டில் என்ன, லீனியர் சர்ச். லீனியர் சர்ச்ன்றதை நம்ம இங்கே எழுதிக்கணும். இது நம்மளாக கொடுக்குறது தான், யூஸராக கொடுக்கக்கூடிய ஒரு டைப்பு தான். ஸோ அதனால் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கிற மாதிரி கொடுத்துக்குங்க. லீனியர் அண்டர்ஸ்கோர் சர்ச்ன்ற மாதிரி கொடுத்துக்குங்க. இந்த ப்ராக்கெட், அதாவது ஆர்குமெண்ட்டை நம்ம என்ன பாஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்னா என்னது, 10, 14, 19 இருக்குது இல்லையா, இந்த எலமெண்ட் எல்லாம் தான் லிஸ்ட்டு. அப்போ இந்த வேல்யூன்றது என்னது, மேலே கொடுத்துருக்க இண்டெக்ஸ், என்ன பொசிஷன் அப்படிங்கிறத சொல்கிறது தான் அந்த வேல்யூ அப்படின்றது. இப்போ நான் ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணிவிட்டேன். நம்ம என்ன பண்ணோம், லாஸ்ட்டில் அந்த ப்ரொசீஜரை க்ளோஸ் பண்ணணும், சரியா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், எண்டு ப்ரொசீஜர் அப்படின்னு கொடுத்துட்றேன். நான் எண்டு ப்ரொசீஜர், இது எதுக்கு நான் பிளாக்ல எழுதுறேன்னு கேட்டேன்னா இது வந்து கீவேர்டு. இந்த ப்ரொசீஜர் எண்டு ப்ரொசீஜரில் வந்து கீவேர்டு, அதனால தான் இது எழுதுகிறேன். இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு இஃப் க்ரியேட் பண்ணுறோம், ஒரு சியில் இஃப் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஓப்பனிங் ப்ரைஸ் போட்டு க்ளோசிங் ப்ரைஸ் போட்டு முடிக்கிறோம் இல்லையா, இந்த மெத்தடாலஜி தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ப்ரொசீஜர் போட்டோம் அப்படின்னா எண்டு ப்ரொசீஜர் நம்ம போடணும். புரியுதா? அந்த மாதிரி தான். ஓகே,
நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஃபார் ஈச் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்றது நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் ஈச்ன்றது எது கொடுத்துருக்கோம்னா, இப்போ அந்த இஃப் கொடுத்து சொல்கிறேன் இல்லையா, இஃப்ல வந்து ஓப்பனிங் ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ் போட்டு இந்த இஃப் கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதில் உள்ள ஸ்டேட்மெண்ட் நமக்கு ரன் ஆகும். அதே மாதிரி அந்த ஃபார் ஈச்னு வரும்போது ஃபார் ஈச்சில் வந்து 1 by 1 எலமெண்ட்டை எடுத்து செக் பண்ணுறதுக்கு இந்த ஃபார் ஈச் கண்ட்ரோல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபுல்லாக அந்த டெஃபினேஷன் எழுதிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் ஃபார் ஈச் கொடுத்துட்டேன் அப்படின்னா நம்ம என்ன கொடுக்கணும், இதுக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு எண்ட் ஃபார் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். எண்ட் ஃபார் ப்ரொசீஜரை வந்து எண்ட் பண்ணுறதுக்கு எண்டு ப்ரொசீஜர் இங்கே கொடுத்தாச்சு. அதே போல் ஃபார் ஈச்சை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எண்டு ஃபார் சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ ஓகே, இந்த ஃபார் ஈச்சுக்குள்ள என்ன பண்ண போகிறோன்றது தான் இப்போ நான் எழுத போகிறேன். ஃபார் ஈச்சுக்குள்ள நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இஃப் கண்டிஷன் போட போகிறேன். ஓகே, இஃப்பில் என்ன பண்ண போகிறோம், மேட்ச் ஐட்டம் சீக்வல் டு வேல்யூ. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இஃப்பை வந்து ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த இஃப்பை வந்து முடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எண்ட் இஃப் போட்டு முடிச்சிடணும். இது நல்லா புரிஞ்சுக்குங்க. ப்ரொசீஜர் எங்கே ஆரம்பிச்சிருக்குமோ அதுக்கு நேராக எண்டு ப்ரொசீஜர் முடிச்சிடணும். ஃபார் எங்கே ஆரம்பிக்கிறோமோ அதுக்கு நேராக ஃபாரை வந்து முடிச்சிடணும். இப்போ இஃப் எங்கே ஆரம்பிச்சிருக்கோமோ அதுக்கு நேராக இஃப்பை போட்டு முடிச்சிடணும். எல்லாமே முடிக்கிறதுனால எண்டுன்னு போட்டுக்கணும். ப்ரொசீஜர் முடிக்க போகிறோன்னா ப்ரொசீஜரை எண்டு பக்கத்தில் போட்டுக்குங்க. அதாவது ஃபார் ஈச்சை முடிக்க போகிறீங்களா, அப்போ வந்து என்ன பண்ணணும், எண்டுக்கு பக்கத்தில் ஃபாரை போட்டுக்குங்க. இஃப்பை முடிக்க போகிறீங்களா, அப்போ எண்டுக்கு பக்கத்தில் இஃப் போட்டுக்குங்க. அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான ஒரு அல்காரிதம் தான். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், இஃப்புக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்றதை அப்போ நான் எழுத போகிறேன். ரிட்டன் the items location. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜரை எழுதிட்டேன். ப்ரொசீஜர் ஆரம்பித்து ப்ரொசீஜர் இங்கே பண்ணிட்டேன். அதே போல் ஃபார் ஆரம்பித்து ஃபாரை இங்கே முடிச்சிட்டேன். இஃப் ஆரம்பித்து இங்கே இஃப் முடிச்சிட்டேன். இது எல்லாமே என்னது கரெக்டாக ஃபங்க்ஷனாலிட்டியாக இருக்குது. உள்ளே என்ன பண்ணுன்றத மேட்ரு. ஓகே, இப்போ லீனியர் சர்ச்ன்றது டைட்டில் இங்கே கொடுத்தாச்சு. உள்ளே என்ன பண்ணியிருக்கோம், ஆர்குமெண்ட்டில் லிஸ்ட்டுன்றது இந்த எலமெண்ட்டை தான் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். வேல்யூன்றது நம்ம என்ன சர்ச் பண்ண போகிறோமோ அந்த கீ. இப்போ நான் இங்கே வந்து நான் 33 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்ண போகிறேன். லிஸ்ட்டில் வந்து மொத்தம் எத்தனை லிஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 9 நம்பர் ஆஃப் லிஸ்ட்டு இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, உள்ளே வரும்போது ஃபார் ஈச்சில் என்ன பண்ணுறோம், ஐட்டம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இந்த உள்ளே கொடுத்தக்கூடிய இந்த அரேயை தான் சொல்கிறாங்க. இந்த லிஸ்ட்டு இங்கே என்ன பண்ணுறோம், இந்த ஃபார் ஈச்சுக்குள்ள ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு முடிச்சிருக்கோம். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஐட்டம் சீக்வல் டு வேல்யூ. அப்போ இந்த ஐட்டம்ன்றது எலமெண்ட்டுன்னு சொல்லியாச்சு. ஃபஸ்ட் ஐட்டத்தை வந்து இங்கே செக் பண்ணணும், 10ன்னு சொல்லிட்டு 10 வந்து இங்கே செக் பண்ணோம். இங்கே உள்ளே போகும்போது வேல்யூ என்னது, வேல்யூ வந்து 33ன்னு சொல்லிட்டு இங்கே போகும். இப்போ வந்து 10ம் 33 ஈக்குவலானு பார்க்கும், கிடையாது. ஐட்டம் என்ன 10, வேல்யூ என்ன 33, ரெண்டு ஈக்குவல் கிடையாது. 10ம் 33 ஈக்குவல் கிடையாது. ஸோ இங்கே உள்ளே போகாமல் இஃப் விட்டு வெளியில் வந்து திரும்ப இங்கே போகும். ஃபார் ஈச்சில் ஐட்டத்தை செக் பண்ணோம். ஐட்டத்தில் வந்து இங்கே இருக்கான்னு பார்க்கும், இருக்குது. இந்த 10 மட்டும் தான் செக் பண்ணியிருக்கோம். மித்த ரிமைனிங் இருக்கு இல்லையா, 14 எடுத்துகிட்டு வரோம். இந்த லிஸ்ட்டில் வந்து ஐட்டம் 14 இருக்கான்னு பார்க்கும், இருக்குது. இங்கே எடுத்துகிட்டு வரும்போது 14 ஈக்குவல் டு வேல்யூ எனக்கு 33 ரெண்டு ஈக்குவலானு பார்க்கும், கிடையாது. அப்போ இந்த இஃபுக்குள்ளே போக திரும்ப மேலே போகும். அடுத்து 19 பார்க்கும், உள்ளே செக் பண்ணும், கிடையாதா, திரும்ப போகும். அப் டு 31 வரையும் வரும். 33 வரும்போது இங்கே என்ன பண்ணோம், ஃபார் ஈச் மேலே போகும். லிஸ்ட்டில் வந்து ஐட்டத்தை என்னென்னு பார்க்கும், இங்கே 33 இருக்குது. 33 இங்கே எடுத்துகிட்டு வரும். திரும்ப இஃப் கண்டிஷனுக்குள்ளே வந்து ஐட்டமில் இப்போ நமக்கு என்ன வேல்யூ இருக்குது, 33 வேல்யூ, நமக்கு என்ன சர்ச் பண்ணக்கூடிய வேல்யூ 33 ஈக்குவலானு பார்க்கும்போது ஈக்குவல் தான். அப்போ என்ன பண்ணோம், ரிட்டன் த ஐட்டம்ஸ் லொக்கேஷன். இந்த ஐட்டம்ஸ் லொக்கேஷன்றது நம்ம எந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோமோ அதுக்கான இண்டெக்ஸ் வேல்யூ தான் ஐட்டத்தோட லொக்கேஷன். அப்போ இங்கே வந்து என்னது 6ன்னு இருக்குது. அப்போ நமக்கு வந்து 6 வந்து ரிட்டன் பண்ணோம். ரிட்டன் பண்ணதுக்கப்புறம் என்டிஃப் விட்டு க்ளோஸ் பண்ணிடும். திரும்ப இங்கே போக தேவையில்லை, ஏன்னா இங்கே எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு. ஃபார் லூப்பை விட்டு என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்து ப்ரொசீஜரை எண்ட் பண்ணி விட்டுரும். அப்போ நமக்கு என்ன பொசிஷன் வந்து கீ உட்காந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் 6ல் வந்துட்டு நமக்கு என்னது 33 அப்படின்ற எலமெண்ட் வந்து இருக்குது. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லீனியர் சர்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கைண்ட் ஆஃப் டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேஸு, செகண்ட் ஒன்று வந்து ஒஸ்ட் கேஸு, தேர்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பெஸ்ட் கேஸ் அப்படின்றது என்னென்னா நம்ம இப்போ வந்து சர்ச் பண்ணுறோம் இல்லையா கீ வேல்யூ, நம்ம சர்ச் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிச்சு அப்படின்னா வந்து பெஸ்ட் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா எவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்கணுமோ அதான பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதுக்காக பெஸ்ட் கேஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கான காம்ப்ளெக்சிட்டி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் 1 அப்படின்னா என்னது, ஒன்றுனா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒஸ்ட் கேஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஆர்டர் ஆஃப் n,
என்னன்னா என்ன மீன்ஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் த லிஸ்ட். அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட் எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட் வேணாலும் இருக்கலாம், நம்ம வந்து ஆன்சரே கண்டுபிடிக்க முடியல, அந்த லிஸ்ட்லேயே அந்த ஆன்சரே இல்லை அப்படின்னா அது வந்து ஒஸ்ட் கேஸில் வந்துடும். ஏன்னா நமக்கு வந்து டைம் டியூரேஷன் நிறைய எடுக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஒஸ்ட் கேஸில் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஆன்சரை. ஸோ அதனால் இதுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் n அப்படின்னு சொல்லுவோம். ஆவரேஜ் கேஸுக்கும் சேம் அதே தான், ஆர்டர் ஆஃப் n தான். பட் நம்ம மோஸ்ட்லி பெஸ்ட் கேஸ் அப்படின்றத வர்றதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நமக்கு வந்து வேல்யூ நமக்கு வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா அது பெஸ்ட் கேஸ்னு சொல்லுவோம். நம்ம ஃபைண்ட் பண்ணக்கூடிய வேல்யூ, சப்போஸ் நான் 46ன்னு சொல்லிட்டு நான் ஃபைண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இந்த 46 அப்படின்ற வேல்யூ வந்து இந்த லிஸ்ட்லேயே இல்லைன்னா இது எந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி கீழே வரும் பார்த்தீங்கன்னா அந்த ஒஸ்ட் கேஸ் கீழே வரும். ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 கைண்ட் ஆஃப் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்றது. ஓகே, இதான் லீனியர் சர்ச் அப்படிங்கிறதுக்கான வந்து ஒரு சிம்பிளான ஒரு அல்காரிதம் ப்ளஸ் மீனிங். உங்களுக்கு இதில் டவுட் இருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு அல்காரிதம் எதுவும் உங்களுக்கு தெரியலை நீங்கள் நடத்தணும்னு சொன்னாலும் எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து அந்த அல்காரிதத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.